அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சத்திய வசனத்தோடு இணைந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தியானிக்க விரும்புகின்ற இந்த காலை பொழுது ஒரு ஆசீர்வாதமான காலை பொழுதாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்பாக வாழ்த்தி எங்களுடைய தியானத்துக்குள் நாங்கள் உள்ளிடுவோம். நான் சொன்னேன், அக்டோபர் மாதம் முழுவதுமாக நாங்கள் சிறு பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய வாழ்க்கை குறித்து, எங்களுடைய குடும்பங்களை குறித்து, எங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இவர்களை குறித்து நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் பிள்ளைகளுக்கான அறிவுரையை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே பல கண்ணோட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவராகிய இயேசு அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே கடவுளுடைய ராஜ்யம், கடவுள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் என்பதை காண்பிப்பதற்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நிலைநாட்ட விரும்பியது, பறைசாற்ற விரும்பியது, சுவிசேஷமாக சொல்ல விரும்பியது எல்லாமே கடவுளுடைய ராஜ்யம் இப்படி இருக்கும், கடவுளுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது, கடவுளுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று பல வழிகளிலே, பல உருவகங்களிலே, பல உதாரணங்களோடு சொன்ன பொழுது ஒரு இடத்தில் சிறு பிள்ளையை அழைத்து அந்த பிள்ளையை நடுவில் நிறுத்தி அந்த பிள்ளையை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, இப்படிப்பட்டவர்கள் போன்றதாக இருக்கிறது. ஆகவே சிறு பிள்ளைகளை அவர் அடையாளப்படுத்துகிறார் பரலோக ராஜ்யத்துக்கும். ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யம் என்றால், சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். அவர்கள் எந்தவித கள்ள கபடமும் அறியாத, எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லாத, எந்தவித மோசமான நிலைப்பாடும் இல்லாதவர்களாக அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த உலகத்தின் கொடுமைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் மோசமான தீமைக்கும் நல்லொழுக்கமற்ற நிலைக்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, இந்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் ஆழமாக யோசிக்க. இந்த வகையிலே நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்திலே பெற்றோர்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் பெற்றோர்கள் அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு காண்பிக்கின்ற பொழுது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன வசனம்? முதலாவது நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகவே கடவுள் பக்தி எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்திலே ஆரம்பிக்கிறது. இன்று தாத்தா பாட்டிமார்களாகிய நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கின்றோமா? கடவுளுக்கு பயந்தால் நாங்கள் ஞானமுடையவர்களாக இருப்போம். பெற்றோர்கள் நாங்கள் நினைத்து பார்ப்போம், அப்பாவாக அம்மாவாக நாங்கள் ஞானமுடையவர்களாக இருக்கின்றோமா? எப்பொழுது ஞானம் கிடைக்கும்? கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஞானமுடையவர்களாக இருப்போம். 8வது வசனம் தொடர்ந்து சொல்லுகின்றது, என் மகனே, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அன்பானவர்களை, பிள்ளைகளுக்கு நாங்கள் இலகுவாக சொல்லிவிட முடியும், உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளிவிடாதே. மேலே இருக்கின்ற வசனத்தோடு 7வது வசனத்தோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்தால்தான் இந்த புத்தி சொல்லக்கூடிய, இந்த போதகம் பண்ணக்கூடிய ஞானம் எங்களுக்கு வரும். ஆகவே பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருப்பதற்கு கடவுளுக்கு பயந்து ஞானமுடையவர்களாக, புத்தியை பகிர்கிறவர்களாக, போதகம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்ற கேள்வியை முதலாவதாக நாங்கள் கேட்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த புத்தி சொல்கின்ற பொழுதும் போதகம் பண்ணுகின்ற பொழுதும் தாயாக தந்தையாக நாங்கள் கடவுளுடைய ஞானத்தை அறிந்து செயல்படுகின்ற பொழுதும் 9வது வசனத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும், அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பாணியுமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு அலங்காரத்தை, ஒரு சுவீகாரத்தை, ஒரு படிப்பினை, நாங்கள் பட்ட படிப்பெல்லாம் படித்த பிறகு எங்களுக்கு ஒரு தொப்பியெல்லாம் போடுவாங்க தானே, ஒரு பெரிய ஒரு அலங்காரத்தை, ஒரு மரியாதையை நாங்கள் கொடுப்பது தாய் தந்தை
ஞானத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நீ படிக்கலாம், நீ டிகிரி எடுக்கலாம், நீ மாஸ்டர்ஸ் எடுக்கலாம், நீ PhD எடுக்கலாம், நீ பலவிதமான மொழிகளை நீ பேசலாம், பலவிதமான பின்னணிக்குள் நீ வாழலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து இந்த ஞானத்தை பெற்று இருக்கின்ற ஒரு மகனாக மகளாக நீர் இருக்கிறீரா? எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாங்கள் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமாய் பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களோட உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இதெல்லாம் உலகத்திலே சொல்லப்படுகின்ற காரியமாக பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகின்றது. இச்சையும் மாயையும் எல்லாவற்றையும் சுவீகரித்து கொண்டு நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். கொள்ளையடிப்போம், சூறையாடுவோம். இவை எல்லாமே உன்னுடைய ஞானத்திலிருந்து புறம்பே தள்ளுகின்ற காரியங்களாக இருக்கிற இவற்றுக்கு ஈர்த்து கொள்கின்றவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களோட பங்காளியாயிரு என்று கூப்பிடுவார்கள். நாம் எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். என் மகனே, நீ அவர்களோட வழியில் நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீ விரிக்கிறது. நன்மையிலே நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேர் புதிய விடயங்களுக்காக, போதைப் பொருட்களுக்காக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். வீட்டுக்குள்ளே இறந்து போய் இருக்கிறார்கள். எல்லாம் 20 வயது, 21 வயது சுட்டு போட்டு போகிறார்கள். எல்லாம் 19 வயது, 20 வயது, 21 வயது சிறிய வாலிப, இப்பொழுதுதான் பிள்ளை பருவத்தை கடந்து வாலிப பிராயத்தை அடைந்து உலகத்தை அறிய முற்படுகின்ற காலத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே வாழாமல் போகிறார்கள். அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய ஞானத்தை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே குடும்பத்துக்காக இந்த வாரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம். அந்த குடும்பத்துக்கான ஒரு வழிநடத்தலை கடவுளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக செயற்படுவதற்கு கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்ந்து அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு முதல் உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி முதலாவதாக நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். கண்ணாடி முன் போய் நின்று பாருங்கள். அப்பாமார்களே, கண்ணாடி முன் போய் நின்று பாருங்கள். என் மகன், என் மகள் என் புத்தியை கேட்பதற்கு நான் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய ஞானத்தை பெறுவது எப்படி? ஏற்கனவே நான் சொன்னேன், கடவுளுக்கு பயப்படுகிற பயமே கடவுளுடைய ஞானம். தாய்மார்களே, பாட்டிமார்களே, நீங்கள் கண்ணாடி முன் போய் நின்று கேளுங்கள். என்னுடைய மகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைக்கு புத்தி சொல்வதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா? நான் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறேனா? திருப்பியும் நீதிமொழிகளை புரட்டி நீங்கள் வாசியுங்கள். அந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் புத்தி சொல்ல முடியும், போதகம் பண்ண முடியும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளும் அவற்றை சிரசுக்கு அலங்காரமாக, கழுத்துக்கு சரப்பணியுமாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தயாராவார்கள்.